الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. والذين ينقضون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானு தஆலா விண்ணடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலம் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மவரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றவர்களாக, இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவனது அருளாகிய திருமறை குர்ஆனை கொண்டு நம்முடைய தொடர்புகளை அறிய மேம்படுத்தியவர்களாக, அவனது தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிந்து கொள்ள இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுத்தி நிறுவட்டுமாக என்ற இறைவன் நிறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அருமையான வேளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தந்த இந்த மார்க்கத்தில் அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த நபித்தோழர்கள் பட்ட பாடும், இந்த மார்க்கத்தை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பட்ட பாடும், அதே போன்று இந்த மார்க்கத்தில் அவர்கள் நிலைத்திருந்து முஸ்லிம்களாக மரணித்த தருணங்களையும் நினைவு கூறும் பொருட்டு நம்முடைய காரியங்களையும் செயல்பாடுகளையும் அவர்களோடு ஒப்பிட்டெல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன சுயபரிசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு, சரிங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன வரலாற்றின் மூலமாக உங்களுக்கும் எனக்குமான சில நினைவூட்டல்களை இன்றைய இரவில் ஏற்படுத்தலாம் என்று இருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்பது மிகவும் சிரமமான காரியம். இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீமாக வாழறதை விட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த மார்க்கத்தை மக்கமா நகரில் சொன்னார்களோ, இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாக மக்காவில் வாழ்வது என்பது மிகவும் சிரமமான காரியம். உயிரோடு இருக்க முடியாது, உசுரோடு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சிரமமான காலகட்டம் அந்த மக்காவில் ஆரம்ப இஸ்லாமிய காலகட்டம். அப்படி இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை, அழைப்பு பணியை தொடர்கிறார்கள். அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் மக்கா என்பது அந்த காலத்திலே ஒரு புனிதமான நகரம்தான். வியாபாரத்திலையும் சரி, அங்கே காபா ஆலயம் இருக்கிற பொறுத்து ஒரு புனிதமான ஆலயம் அப்படிங்கிறதுனால மக்கா என்கிற நகரத்தோடு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ மக்காவில் ஒரு மனிதர் வந்திருக்கிறார், முகமது என்று பெயர் கொண்டவராக இருக்கிறார், அவர் தன்னை நபி என வாதிடுகிறார் அப்படிங்கிற செய்தி பரவலாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி புதுசாக ஏதோ கருத்துக்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக யாரோ சொல்லக்கூடியதா முகமது அப்படின்னு யாரோ வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி அப்படியே பரவுது, அக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவுகிறது.
மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சிரமமான நிலை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அலி, அபுபக்கர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர வேறு யாரும் முஸ்லீம்களாக இல்லை. இன்னும் சிலர் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அவர்கள் அடிமையாக இருந்த காலகட்டத்தினால அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு சிரமங்கள், மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகள் ஏற்படுத்தப்பட்டன, அவங்களுக்கு இன்னும் இழைக்கப்பட்டது. அப்படி இருக்கிற காலத்தில் தான் அப்படியே செய்தி பரவும் பொழுது மக்காவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய, மக்காவிலிருந்து சிரியா போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கிஃபார் அப்படின்னு ஒரு குலத்தார் வாழக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரையும் இந்த செய்தி போய் சேருகிறது. இந்த மாதிரி மக்காவில் முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் புதுசாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, தன்னை நபி என வாதிடுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குலத்தை, கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள், இந்த கிஃபார் அப்படிங்கிறது மக்காவிலிருந்து சிரியா போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கிஃபார் குலத்தவர்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிப்பறி செய்கிறது. அவங்க வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா வழிப்பறி. இன்றைக்கும் செய்கிறாங்களா இல்லையா? டோல்கேட்டுங்கிற பெயரால் 24 hours 24x7 வழிப்பறி இது, சரிங்களா? போகிறவனெல்லாம் மடக்கி சந்தா கட்டிட்டு போ அப்படிங்கிற வழிப்பறி இன்றைக்கி இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னோடிகள் அவர்கள், அவங்களும் வழிப்பறி பண்ணாங்க. வியாபார கூட்டம் அந்த மாதிரி அந்த பக்கம் போச்சுன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி மறித்து அவங்கள அடித்து அவங்க கொண்டு போகக்கூடிய பொருட்களை எல்லாம் பிடுங்கி இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடியவர்கள், சரிங்களா? கொள்ளையடிக்கிற கூட்டம்னே எங்களை வழிப்பறி செய்யக்கூடியவங்களாக இருந்தவங்க தான் கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு நபர் அபூதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவருக்கும் இந்த செய்தி போய் சென்றடைகிறது. செய்தி போய் சேர்ந்தவுடன் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய, சரிங்களா, தன்னுடைய சகோதரர் உனைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரை மக்காவுக்கு அனுப்புகிறார். என்னப்பா ஏதோ புதுசாக செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ முகமதுன்னு வந்திருக்கிறாராம், புதுசாக ஏதோ சொல்கிறாரா, தன்னை நபி என்று வாதிடுகிறாராம், என்ன செய்தி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரரை அனுப்புகிறார் மக்காவுக்கு. மக்காவுக்கு வந்த அந்த சகோதரர் என்பவர் செய்திகளை திரட்டுகிறார். செய்திகளை திரட்டி கொண்டு போய் மீண்டும் அபூதர் இடத்துல போய் சொல்கிறார். சொன்னால் அபூதர் அவர்களுக்கு அந்த செய்தி போதுமானதாக இல்லை. அவர் எதை தேடினாரோ, அவர் எதை அடையணும்னு பார்த்தாரோ, எதை அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்ததோ அந்த எதிர்பார்ப்புக்குரிய செய்திகள் அதில் இல்லை. இன்னும் அதில் ஆர்வம் அதிகமாகிறது அவருக்கு. என்னடா இது சரியாக வரலையே, இன்னும் நாமளே நேரடியாக போயிடலாம் அப்படின்ட்டு அவரே நேரடியாக மக்காவிற்கு வருகிறார். தனியாளாக வருகிறார் மக்காவுக்கு. மக்காவினுடைய சூழல் சரி கிடையாது. வந்து என்ன பண்ணுறாரு, யாரை கேட்கறது புரியலை, எப்படி விசாரிக்கிறது தெரியலை. அந்த சூழல் சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் மக்காவுக்கு பக்கத்திலேயே தங்குறாரு. மக்காவிலேயே இருக்கிறார், அந்த காபத்துல்லா ஒட்டியே இருக்கிறாரு, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாரு, அதை தான் சாப்பாடு, அதுதான் தண்ணியும் கூட. அப்படி குடிச்சு அப்படியே அங்கேயே ஓரமாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறார். இப்படியே நாட்கள் கழிகிறது. பாருங்கள், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அவருக்கு வந்த செய்தி தாவா கூட கிடையாது, ஏதோ பரவலாக நடக்கிற செய்தி, அப்படி காற்று வாக்கில் வந்த செய்தி தான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வாரம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது. அதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்து விட்டு போயிட்டு மக்காவில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் ஜம்சமை சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஜம்சம்ங்கிறது தண்ணியை குடிச்சிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும்? அவர் சில நாட்களை கழிக்கிறார், வெறும் தண்ணீரை அருந்தி விட்டு சில நாட்களை கழிக்கிறார். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கிடைத்தால் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம அதில் மெனக்கடுறது கிடையாது. பயான்கள் அதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டாலும், திருக்குரான்கள் ஓதப்படக்கூடிய சபைகள் அதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அதெல்லாம் இருக்கட்டுங்க. யாருக்கு? அதெல்லாம் யாராவது நரகவாசிங்கன்னு அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் போய் உட்காந்து கேட்டுக்குங்க. நாங்கள்லாம் ஏற்கனவே குத்த வச்சுருக்கவங்க, நமக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவர் சாப்பாடு இல்லாமல், சரியான ஒரு என்ன சொல்கிறது, உணவு இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் இல்லாமல் இப்படியே அவருடைய நாட்கள் கழிகிறத பார்த்த உடனே அந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார். இவங்களை பார்க்குறாங்க, இந்த ஊர்க்காரர் இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே அலி என்ன பண்ணுறாரு, என்னங்க நம்ம ஊர் இல்லையா அப்படிங்கிறார். இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே வெளியூர்காரர்களை ஆதரிப்பென்பது அன்றைய காலகட்டத்தில் ஜாஹிலியா காலம் நம்ம எதை சொல்கிறோமோ, அறியாமை காலம் சொல்லிட்டு நாம் எதை சொல்கிறோமோ அந்த காலத்திலேருந்து ஒரு நல்ல வழக்கம் பாருங்கள். காஃபிர்களாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஊருக்கு யாராவது புதுசாக வந்தால் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. என்ன ஏதுன்னெலாம் கேட்பாங்க. என்னங்க இருக்கா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஊருக்கு புதுசு அவ்வளோதானே, சரி வாங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி, புதுசாக ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவராக வருவார், அவராக ஒழு பண்ணுவார், அவராக தொழுவார், அவராக கிளம்பி போயிடுவார். யார் என்ன அதெல்லாம் நமக்கு எதுக்கு பாய், யாரோ வந்தாங்க யாரோ போனாங்க அப்படிங்கிற கணக்கில் நாம் இருப்போம். ஆனால் அந்த காலத்தினுடைய வழக்கம்
புதிதாக ஒரு நபர் தென்பட்டால் அவரை ஆதரிப்பது என்பது அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. இப்போ அலி ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, அவரை விருந்தோம்பல் செய்கிறாங்க, அவரை அதை கவனிக்கிறாங்க. ஒரு நாள் கடிகிறது, 2 நாள் கடிகிறது, 3 நாளும் கடிகிறது. அலி ரலியல்லாஹு என்னன்னு கூட தகவல் கேட்கல, எதுக்காக வந்திருக்கிறீங்க, யார் நீங்கள், எதுவுமே கேட்காம அதற்கு பிறகு ஒரு 3-4 நாள் அப்படி கழிந்ததுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு பேச்சு கொடுக்குறாங்க. என்னங்க, உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, வந்த வேலை எதுவும் முடியலைன்றது மட்டும் எனக்கு விளங்குது, என்ன காரியத்துக்காக வந்தீங்க அப்படின்னு உடனே தயங்கி அபூதர் அல் கிஃபார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னன்னு சொல்லிட்டு, முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, இங்கே புதுசாக ஏதோ மார்க்கத்தை சொல்கிறாராமே, அவரை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன, நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, தப்பான ஒரு இடத்துக்கு எல்லாம் அவங்களை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் உங்களை அவர் இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் என்ன, மக்காவுடைய சூழல் சரி கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்ட நான் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நடந்திருக்கிற நிகழ்ச்சி வேறையா இருந்திருக்கும். அல்லாஹ் அவங்களை காப்பாற்றி என்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிறான். நாளைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போனால் என் கூட நீங்கள் வரக்கூடாது, நான் முன்னாடி நடப்பேன், நீங்கள் எனக்கு பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறது ஊரில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இப்படியோ அப்படியே வர மாதிரி நீங்கள் வரணுமே ஒழிய என்ன தான் பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளை யாராவது கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் எனக்கு ஏற்பட்டால், அலிக்கு தெரியுமா இல்லையா, ஊரில் யாரெல்லாம் எதிரி, யாரெல்லாம் அபூஜஹல் வரையறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா இல்லையா, அப்படி அந்த கூட்டத்திலேருந்து யாராவது அப்படி கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டால் உடனே நான் என்ன பண்ணுவேன், கீழே குனிஞ்சு என்னுடைய செருப்பு வார அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு நிற்கக்கூடாது, என்னை கடந்து போயிடணும். என்ன ஐடியா பாருங்க, எவ்வளவு திகிலான எவ்வளவு பிரச்சனைக்குரிய அந்த நிகழ்வுகளாக அந்த இடங்கள் இருந்தால், அலியை போன்ற வீரர்கள், அலி ரலியல்லாஹு மிகப்பெரிய வீரர் சரிங்களா, அலினாவே புலி அப்படின்னுவாங்க சரிங்களா, அப்படி பாய்ந்து அடிக்கக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு. அப்படியாப்பட்ட அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா உடனே நான் குனிஞ்சு செருப்பை சரி பண்ணுவேன், நீங்கள் என்னை கடந்து போயிருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை மறுபடியும் ஃபாலோ பண்ண மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு இவ்வளவு நிகழ்ச்சிகளோடு நான் எங்கே நுழையிறனோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் நுழைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் அல் கிஃபார் அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்ததற்கு பிறகு மார்க்கத்தை பற்றி கேட்குறாங்க. கேட்டதற்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சமாதானம் ஏற்படுகிறது. உடனே அவர்கள் கலிமாவை முன்மொழிகிறாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அபூதர் அல் கிஃபாராக இருந்தவர் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு மாறி விடுகிறார்கள். இருந்த சூழலின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் அவங்க அபூதர் அல் கிஃபார் இடத்துல சொல்கிறாங்க, கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா, அமைதியாக உங்கள் ஊருக்கு போயிருங்க, இதை யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க, மக்காவை கடந்து நீங்கள் போயிருங்க, உங்களுடைய இஸ்லாம் உங்களோடு இருக்கட்டும், உங்கள் கலிமா உங்களோட இருக்கட்டும், சூழல் சரி கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஊர் போய் சேருங்க, இந்த மார்க்கம் மிகைத்து வரக்கூடிய காலம் ஒன்று வரும், அப்போ நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு மார்க்கம் கிடைத்து விட்டு அந்த சந்தோஷம், அதே நேரத்தில் மக்காவாசிகளுக்கு இதை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தில் நேராக வராரு. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கலிமாவை சத்தமாக சொல்லுகிறார். தான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையா போட்டு உடைக்கிறார், சத்தமிட்டு சொல்றாரு. இவர் சொன்னதுதான் மிச்சம், எல்லாம் ரெடியா இருந்த மாதிரியே பக்கத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து அபூதர் அல் கிஃபார் போட்டு ஒரே தாக்குதல் ஏற்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல், மரணம் மவுத்து தான் ஆகிறவர், மயக்க விழுந்துட்டார், அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல திடீர்னு அப்பாஸ் அவர்கள் வருகிறார். அப்பாஸ் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பாப்பா, இவங்க முஸ்லீம் கிடையாது. அவங்க திடீர்னு குறுக்கிடுகிறாங்க, ஏன்பா யாரப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி விலைக்கு பார்த்தா அபூதர் அல் கிஃபார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, ஏய் யாரையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இவர் கிஃபார் குலத்தை சேர்ந்தவர், வியாபாரத்துக்கு நீங்க போகணும்ல, ஒட்டக கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு போவீங்கல்ல, மக்காவில இருந்து இவங்க ஊரை கடந்து தான் போகணும், இந்த ஆள் மேல கையை வச்சு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க யாரும் அந்த பக்கம் போக முடியாது, உங்களுக்கு எந்த வியாபார கூட்டமும் அந்த ஊரை கடந்து போக முடியாது, விடுங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் விலக்கி, ஏங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க அமைதியா போகாம ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். மிகப்பெரிய அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டதுனால ஒன்றும் முடியல, அப்படியே அங்கேயே படுத்து கிடத்துட்டு மறுநாள் அதே மாதிரி என்ன ஆகிறாரு, மீண்டும் கொஞ்சம் அப்படியே சுந்தாரிப்பு வந்த உடனே மறுபடியும் காவத்துக்குள்ளாயிட்டு கத்துறாரு, நான் முஸ்லீம் ஆயிட்டேன்,
ஷஹாதா கலிமாவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அவர் மீது தாக்குதல் ஏற்படுகிறது, மீண்டும் விளக்கக்கூடிய காட்சிகள் நிகழ்கிறது. அதற்கு பிறகு அந்த சம்பவம் அப்படியே தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் அவர் மீது தொட்டு மவுத்து மட்டும்தான் கிடையாது, ரத்த கலரி, உடம்பெல்லாம் ரத்தம், சரிங்களா, அது ஏற்பட்டு விட்டு அவர் மீண்டும் ஊருக்கு செல்கிறார் அப்படிங்கிற காட்சிகளை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும். பாருங்க, இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, சொல்லாத, நீ பாட்டுக்கு அமைதியா ஊர் போய் சேரு, ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன் சரி கிடையாது பாவா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு கூட தனக்கு கிடைத்து விட்ட அந்த மார்க்கம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி சிலாகித்து போய் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம தௌஹீத் அப்படி சொல்றோமா? தௌஹீதுங்கிற கொள்கை நமக்கு கிடைக்கப்பட்ட பிறகு கூட, தௌஹீதுங்கிற ஒரு கொள்கை எல்லா ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பிறகு கூட ஊர்ல போய் சொல்றதுக்கு தௌஹீத்வாதின்னு சொன்னா முத்திர குத்திடுவாங்க, தௌஹீத்வாதின்னு சொன்னா வியாபாரத்தை சேர்த்துக்க மாட்டாங்க, தௌஹீத்வாதின்னு சொன்னா வேற ஏதாவது கேளிக்கையில நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை மறைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இங்க பார்க்கணும். எப்படி ஏத்துக்கிட்டோம் பாய, நம்மோட வச்சுக்கலாம், இங்கன்னா சிரமமான யாராவது அடிக்கக்கூடிய காட்சிகளை. தௌஹீத் என்பது எவ்வளவு ஏகத்துவ கொள்கை, கிடைத்திருக்கக்கூடிய இந்த கொள்கையை மக்களிடத்தில் போய் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இது நமக்கு இருக்கிறது, சரிங்களா. ஆனா அதை நம்ம மீறி என்ன பண்றோம், கொண்ட கொள்கை அப்படியே மறைச்சியே ஊர்ல போனா எதுவும் பண்ண, தௌஹீத்வாதின்னு சொன்னாவே விலைக்கு வச்சிருவான், நம்மளை எதையும் சேர்த்துக்க மாட்டான், நம்மளை அதில் சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம மறைத்து வைக்கக்கூடிய காட்சிகள் இங்க நம்ம பார்க்கணும். அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் மறைக்க, இது கொள்கை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, நீங்க தானே விளங்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கத்து காபிர்களுக்கு உறக்கத்தினுடைய கொள்கையை சொன்னவராக அபூதர் அல் கிஃபாரி இருந்தாங்க. அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அது முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள், மதீனாவுக்கும் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் நெருக்கமான தோழர்களாக இருந்தவர்களில் அபூதர் அல் கிஃபாரி அவங்க ஒருத்தர். அதே நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் ஒருவர். இப்படி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கிறதுனால நிறைய ஹதீஸ்களை இவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் போனாங்கல்ல, 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டு வந்தாங்களே, அதை சம்பவத்தை சொல்லக்கூடியவர் அபூதர் அல் கிஃபாரி. அவதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி மெஹராஜ் பயணத்துக்கு போனாங்க அப்படிங்கிற செய்தியை இவங்க தான் சொல்றாங்க. தூங்கும் போது நம்ம துவா ஓதுறோமே, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு துவா ஓதுறோமே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 துவாவையும் அபூதர் அல் கிஃபாரி சொல்றாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபர்களாக அபூதர் அல் கிஃபாரி இருந்தாங்க. எங்க பார் பொருளாதார, அதாவது உலகத்தை துறந்து வாழக்கூடிய ஒரு மாதிரி இருந்தாங்க. பொருளாதாரமா வேணாம்பா, காசு பணம் பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதிகம் தாவா பணி செய்யக்கூடியவர்களாக அபூதர் அல் கிஃபாரி இருந்தார். பொருளாதாரத்தின் மீது பெரிய பற்று கிடையாது, காசு பணத்தின் மீது பெரிய பற்று கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட இருக்குதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ஒரு சமயம் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஏன் இவருக்கு பொருளாதாரத்தின் மீது பற்று இல்லாமல் போனது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அபூதர் அல் கிஃபாரியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அபூதர், அபூதரே உனக்கு உஹது மலை தெரியுமா அப்படிங்கிறாங்க. உஹது மலைனா இது மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை. உடனே அபூதர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ வேலையா என்ன மதீனா அங்க உஹது மலைக்கு அனுப்ப போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபூதர் யோசிக்கிறார். யோசிச்சா எனக்கு தெரியுமே, ரசூலுல்லாஹ் தானே சொல்ல போறாங்க, நான் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தெரியும் யார் ரசூலுல்லாஹ் உஹது மலை அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உஹது மலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தங்கமாக மாற்றி கொடுத்தால், தங்கம்ங்க தெரியுதா இல்லையா, எந்த தங்கம் இன்னைக்கு டெய்லி இடையில ஏறிக்கிட்டே போகுது, உச்சியில போய் உட்கார்ந்து இருக்குது, ஏழைகள்லாம் அப்படி எட்டாக்கனியா பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த தங்கம் எவ்வளவு கிராம் கிடையாது, சவரன் கிடையாதுங்க, மலையளவு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அந்த மலையை, உஹது மலையை ரப்புல் ஆலமீன் எனக்கு தங்கமாக மாற்றி கொடுத்தால், இந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் 3 நாட்களுக்கு மேல் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ், எடுத்து போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருவாங்களா, தங்கத்தெல்லாம் உருக்கி அப்படியே நகையா போட்டு தன் மகள்மாருக்கு, ஃபாத்திமாவுக்கும், ஜைனபுக்கும், ருக்கையாவுக்கும், உம்மு குல்சுமுக்கும் போட்டு விடுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து முடித்து விடுவேன். எனக்கு கடனாக கொடுக்கப்பட வேண்டிய 3 தீனாரை தவிர, ஒரு 3 தீனாரை மட்டும் வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கணும், நானு அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த மொத்த தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து முடிச்சிருவேன், நான் வச்சுக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி
அவர் உள்ளத்துல பயங்கரமா உட்காரு. எப்படி உஹது மலை அளவுக்கு தாங்க. நாமளா இருந்தா யோசிப்போம், உஹது மலை அளவுக்கு இப்பவே வெட்டி எடுத்துடக்கூடாது. 2026 இந்த ரேட் இருக்குதுன்னு சொன்னா 2027 இதோட ரேட் அதிகமாக போகும். அப்போ என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு 10 கிலோ வெட்டி எடுத்து வித்துடலாம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10 கிலோ வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 20 கிலோ எடுத்துக்கலாம். ஏன் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களே, பொண்ணுக்கு ஒரு 100 கிலோ கொடுத்துடலாம், பையனுக்கு ஒரு 50 கிலோ கொடுத்துடலாம். இப்படி நாம யோசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய யோசனை பாருங்களேன், நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கு அது தேவை கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து முடிச்சிருவேன். ஏன், செல்வம் என்பது சோதனை என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. மறுமையில் நற்பலன் குறைந்தவர்களாக யார் தெரியுமா இருப்பாங்க? மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல நன்மைகள் குறைந்தவர்களாக பணக்காரங்க தான் இருப்பாங்கன்றாங்க. நற்பலன் குறைந்தவர்களாக சிலரை தவிர. யார் சிலர்? அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், கொடுத்துட்டாங்கல்ல, அப்படி கொடுத்துட்டாங்கல்ல, இவங்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நபிகளார் சொல்கிறார்கள். மறுமையில் நற்பலன் குறைந்தவர்களாக செல்வந்தர்கள், காசு பணம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப காசு பணம் அப்படிங்கிறது மறுமையில நமக்கு நன்மை பெற்று, உலகத்துல வேணா என்ன பண்ணலாம், அப்படியே சந்தோஷமா மிடுக்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். மறுமையில ஃபாய்தா கிடையாது. செல்வந்தர்களை விட ஏழைகள் அதிகம் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஏழையாருக்கு செல்வம் இல்லாமல் இருப்பது என்பது உலகத்துல வேணா நமக்கு ஒரு சோதனையா இருக்கலாம், மறுமையில நமக்கு அதிகமான நற்பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியமா இந்த செல்வம், குறைவான செல்வம் போதுமான செல்வம் இருப்பதை நாம பார்க்கிறோம். இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அபூதர் அல்-கிஃபாரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரிய பிரியம் இல்லாதவர்களா, ரொம்ப எல்லாம் காசெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதனால அவன் இந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடியவர்களாக அபூதர் அவர்கள் இருந்தார்கள். ஒரு சமயம் பாருங்களேன், தபூக் யுத்தம் மிகவும் சிரமமான காலகட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் போயிட்டாங்க. போனா அபூதரும் அவங்களும் போறாங்க. போகக்கூடிய அவங்க வாகனம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒட்டகம் ஒரு இடத்துல முரண்டு பிடிக்குது. எல்லா கூட்டமும் அப்படி போகுது. தபூக்கு போறதுக்காக அப்படியே கூட்டமா போறாங்க. கூட்டமா போனவங்களை இவர் பின்தங்கி விடுகிறார். காரணம், இவருடைய ஒட்டகம் ஏதோ பிரச்சனை பண்ணிருச்சு, ஒட்டகத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உடனே அந்த போர் களத்திலிருந்து அப்படி பின் வாங்குறாரு. ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு, ஒட்டகம் கிளம்பல. உடனே என்ன பண்ணாரு, அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கக்கூடிய மூட்டைகளை எல்லாம் எடுத்து தான் சுமந்து கொண்டு தன்னந்தனி ஆளாக தபூக்கை நோக்கி நடந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா வாகனத்துல போனவங்க முன்னாடி போய் தபூக் யுத்தத்துல போய் நிக்கிறாங்க, அந்த களத்துல நிக்கிறாங்க. நின்னா தூரத்துல இருந்து ஒரு நபர் மூட்டை முடிச்சுகளோடு சிரமப்பட்டு மூட்டை முடிச்சுகள்லாம் தூக்கிட்டு அப்படியே வராரு. ஒரு வாள் பாக்குறாங்க, யார் பாது, யாரோ வராங்களே ரொம்ப தூரத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே கிட்ட நெருங்க 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 அவங்க பாக்குறாங்க. அபூதர் அல்-கிஃபாரி அவங்க பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்களேன், அபூதர், அபூதர் வராரு. அபூதர் இவர் எப்படி தெரியுமா, யம்ஷி வஹதா, தனியாக வந்தார். எங்க போர்களத்துக்கு எல்லாம் கூட்டமா போயிட்டோம், இவருடைய ஒட்டகம் உட்காந்துருச்சு, முடியல, விட்டுட்டு வந்துட்டாரா, ஒட்டகம் சரியில்லை பாய், வண்டியில போய்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் கூட்டமா போறோம், ஒரு போடுறதுக்கு களத்துக்கு போறோம். திடீர்னு வண்டி பெட்ரோல் ஆயிடுச்சு, இல்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், போனை போட்டு பாய் நீங்க போங்க, நம்மளால வர முடியாது, வண்டி திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். அப்படி விடல, அவர் என்ன நடந்தாலும் சரி களத்துல போய் இறங்கிடுவோம் சொல்லிட்டு தனியாக நடந்தே போய் சேர்ந்து விட்டார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யம்ஷி வஹதா, அபூதர் தனியாக வந்தார். யமூது வஹதா, இவர் தனியாக மரணிப்பார். அது மட்டும் கிடையாது, யஹ்பசு வஹதா, தனியாகவே இவர் எழுப்பப்படுவார். அபூதர் தனியா வந்தாரு, தனியா மௌத்தாவார். உங்க கூட்டத்திலாம் இவர் மௌத்தாக மாட்டார், தனியா போய் மௌத்தாவார். ரசூலுல்லாஹ் வஹி செய்தி அறிவிக்கிறாங்க, முன்னறிவிப்பு சொல்றாங்க அபூதரை பற்றி, தனியாகவே இவர் எழுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பற்றி அவர்கள் சொல்கிறார். இந்த சம்பவம் அப்படியே நடக்குதுங்க. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. இருக்கிற நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சொல்லாம சொல்றாங்க, உங்கள ஒருத்தர் மௌத்தாவாரு. இருக்கிற கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் கிடையாது. இந்த உட்கார்ந்து இருக்கிற மாதிரி குறைவான ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருக்கிற நபர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் மௌத்தாவாரு. அவர் மௌத்தாகிற நேரத்தில் அவருக்கு கஃனிடுறதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அவரை தஃபன் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, தனியாக இருந்து அவர் மௌத்தாவார். அப்படி அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வரும், அதற்காகவே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான், அவரை நோக்கி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான். அந்த இறுதி காரியங்களை எல்லாம் அந்த கூட்டம் அவர்களுக்கு நடத்தி காட்டும். சாகும்போது அவர் தனியா மௌத்தாயிடுவாரு,
ஆனா ஒரு கூட்டம் வந்து அந்த இறுதி காரியங்களை கஃபன் இடுவது, தஃபன் செய்வது போன்ற காரியங்களை எல்லாம், ஜனாதா தொழுவிப்பதை எல்லாம் அதுக்காக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிப்பு சொல்றாங்க. அந்த சபையில் அபூதர் இருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, இன்னும் சில நபி தோழர்களும் இருக்கிறாங்க. அப்படியே இந்த காலம் நகர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆகுறாங்க. அபூதருக்கு அந்த ஊர்ல இருக்க முடியல. அப்படியே அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல என்ன பண்றாரு? பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார், தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படியாப்பட்ட தாவா? ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னாடி நான் வாசித்து காட்டினேனே, சூரத்துல் தௌபாவுடைய 34வது வசனம். அந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? சூரத்து தௌபால ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, வேதமுடையோரில் அறிஞர்களும் துறவிகளும் அதிகமானவர்கள் மக்களின் பொருட்களை தவறான முறையில் உண்கின்றனர். இருக்கிறாங்க, பாதிரிமார்கள் இருக்கிறாங்க. மக்களுடைய காசு பணத்தை சாப்பிட்றது தான் அவங்க வேலை. சரியா? அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுக்கின்றனர். அது சாப்பிட்டுட்டு போ, பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்காம இருக்கலாம்ல, அதையும் செய்யறான், தடுக்கின்றனர். சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன யன்குதுன ஸஹப வல் ஃபிஸ்ஸத, அவர்கள் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு, வலா யன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவிடாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன? ஃபபஷ்ஷிருஹும், சுப செய்தியை சொல்லுங்கள். என்ன சுப செய்தி? பி அதாபில் அலீம், மகத்தான வேதனை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சுப செய்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 34வது வசனத்துல சொல்றான். என்ன வசனம் இது? வேலைக்காரர்களை பற்றி பேசக்கூடிய வசனம். இந்த மாதிரி அவங்கள பாதிரிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க வேலை என்ன? வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே ஃபாதர்னு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துக்கிட்டு மக்களிடமிருந்து வரக்கூடிய பணங்களை அவர்கள் தவறான முறையில் சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களா, கர்த்தரை நோக்கி விடுப்பவே மாட்டாங்க. கர்த்தர் பக்கம் நீ போயிட முடியாது, நான் இல்லாம நீ கர்த்தர்கிட்ட போயிருவியா அப்படிங்கிற மாதிரி தடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி இருந்து சேமிச்சு வைக்கிறாங்கல்ல, சேர்த்து வைக்கிறது. இன்னைக்கு அவங்களிடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் உலகத்துல யாருக்கிட்டையும் கிடையாது. மிஷினரிஸ் இருக்குதா இல்லையா? மிஷினரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் அளவுக்கு உலகத்துல வேற யாருக்கிட்டையும் ஃபண்ட் கிடையாது. இருந்தாலும் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஃபீஸ் இவ்வளோ, வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும். இருக்கிற எல்லா ஃபண்டும் அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து அதிகப்படியான அளவுக்கு ஃபண்டு வருது. மிகப்பெரிய அளவுக்கு நிலங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அரசாங்கங்கள் அவர்களுக்கு சம்பளங்களை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் தான் காசு கொடுத்தாகணும், சம்பளத்தை கொடுத்தாகணும். தெரியுங்களா? அரசாங்கம் சம்பளம் கொடுத்தும் ஆனா என்ன, பிள்ளைகளிடத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு டொனேஷன், டேபிளை வாங்கி கொடுத்துரு, சேரை வாங்கி கொடுத்துரு, இதை வாங்கி கொடுத்துரு, கதவை வாங்கி கொடுத்துரு, ஜன்னலை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபண்ட் கலெக்ஷன் ரைஸ் பண்றாங்களா இல்லையா? டொனேஷன் வாங்குறாங்களா இல்லையா? இதையெல்லாம் சொல்றோம். வாங்கி எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதா, எல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கு, எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல சேஃப்டியா கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு. அதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு பயன்படுத்துறதெல்லாம் கிடையாது. இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், இன்னும் எவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அவரே கணக்கிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் பேசுனா, யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்காம யார் இந்த மாதிரிலாம், அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், அது மட்டும் கிடையாது, எல்லாமே செலவிடாமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிருஹும், அவர்களுக்கு சுப செய்தி, அதாபின் அலீம், அல்லாஹ்வுடைய அதாபு, மிகப்பெரிய அளவுக்கு அதாபு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. நல்லா இறக்குனானால் இந்த வசனத்தை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. காசு பணத்தை யாராவது அப்பதான் வியாபாரம் பேசுவார், தங்கத்தை கொடுத்து பொருளை வாங்குவார். உடனே போயிட்டேனே, ஜக்காத்தை கொடுத்துட்டியா, இவ்வளவு தங்கம் வச்சிருக்கிற, என்ன பதில் சொல்ல போற அல்லாஹ் கிட்ட? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தங்கத்தை சேர்த்து வச்சா மறுமையில தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த தங்கம் வெள்ளி இதையெல்லாம் பாலமாக உருக்கி அதை நீண்ட ராடு மாதிரி பண்ணி உனக்கு சூடு போடுவான். முதுகுலையும் நெஞ்சிலையும் மாரலையும் முகத்திலையும் அல்லாஹ் சூடு போடுவான். இது மட்டும் கிடையாது, மறுமையில நரகத்துல சூடேற்றப்பட்ட கற்கள் இருக்கு. கல் இருக்குதா இல்லையா? கல் எல்லாம் சூடாக்கி வச்சிருப்பானா. அந்த சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வந்து மாரின் மீது வைப்பார்கள். மாரின் மீது, நெஞ்சின் மீது வைத்தால் நெஞ்சை ஓட்டை போட்டுக்கொண்டு, விழாப்புறம், முதுகு ஆகியவை ஓட்டை போட்டுக்கொண்டு கீழே விழுந்து உருண்டோடக்கூடியதா இருக்கும். சூடான பொருளை பிளாஸ்டிக் டப்பா வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே பிளாஸ்டிக் டப்பா ஓட்டை போட்டு உள்ள போயிடும். அதையும் ஓட்டை போட்டு கீழே வந்து விழுந்துடும். பார்த்து இருக்கிறீங்களா? இல்ல, சூடான ஏதாவது போட்டா அப்படி சொல்றான். சரிங்களா? அல்ல
அதை இவர் சொல்லுவார், அப்படியே எல்லாம் வந்து வச்சானா முடிஞ்சு போச்சு, உங்க அதை நெஞ்சில வைப்பான், அது ஓட்ட போட்டுக்கிட்டு உள்ள போகும், அதை ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே வந்து விடும், அதெல்லாம் தேவையா அவனுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அதிகம் செல்வம் சார்ந்த விஷயங்களை அதிகம் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இவர் இருந்தார். ஒரு தருணம் இவர் மேல கம்ப்ளைண்ட் போகுது, ஊரெல்லாம் இவர் எப்ப பாரு எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க, காசு பணத்தை கண்ணில் காட்ட விட மாட்டேங்கிற, பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்த உடனே வந்துடுவாரு, பிடுங்கிறதுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில கூடிய அவர் கேட்க மாட்டாரு, ஏழைகளுக்கு கொடு, அவங்களுக்கு கொடு, எவ்வளோ சேர்த்து வச்சுக்குவே, என்ன போய் கபரில் நீ பதில் சொல்லுவே, மறுமையில் போய் எப்படி நிற்ப, அல்லாஹ் எவ்வளோ தண்டனை சொல்றான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அதை அவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக மாறிடுவார். இப்படி சொன்னா மனிதர்கள் என்னவாங்க, நம்மாலே என்ன ஆகும், 4 முறை தர்மத்தை பத்தி பயான் பண்ண பாய் வந்தா தர்மத்தை பத்தி தான் பேசுவார், என்னன்னு தெரியல, எப்போ பார் தர்மம், தர்ம சிந்தனை, தர்மம் என்பது தலை காக்கும், அதே ஒரே தலைப்பிலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சொல்றோமா இல்லையா? இதை அவர்கள் மக்கள் சரிப்படைகிறாங்க. மக்கள் அந்த ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போறாங்க. ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போனா அந்த ஆளுநர் அமீருல் முக்மினா இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு கடிதம் போடுறாரு, இந்த மாதிரி அபூதர் அல் கிஃபார் அவர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயமுறுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவர் விஷயத்தில் ஏதாவது நீங்க செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கொடுத்தோடனே அவங்க அமீருல் முக்மின் என்ன பண்றாங்க, அபூதர் அல் ரஜியா கூப்பிட்டு ஊர்ல பேசுறாங்க, மதினா தானே இப்போ தலைநகரம், கூப்பிட்டு பேசுறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறாரு, மீண்டும் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது என்ன, அவருக்கு அந்த மார்க்கம் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறிடுச்சு. நமக்காக என்ன கூப்பிட்டு 4 முறை, அடுத்த முறைலாம் இந்த மாதிரி மெகாஃபோன்லாம் பண்ணனாக்கா, சார் நீங்க வேற, அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் சார், எழுதி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்துடும். எழுதி கொடுத்த மாதிரி நாங்க எழுதி கொடுத்துருக்குறோம் பாய், அது எப்படி நம்ம அக்ரிமெண்ட்டை மீற முடியும்? இன்னைக்கு சொல்றானா இல்லையா சவுதி அரேபியா, டேய் பாலஸ்தீனத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்டா, நாங்க அக்ரிமெண்ட் எழுதி இருக்கிறோம், இஸ்ரேலோட அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், நாங்க எப்படி பாலஸ்தீனத்தை காப்பாற்ற முடியும்? சகோதரன் அதெல்லாம் பரவாயில்லைங்க, நாங்க அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம், இப்படி நாம சொல்லுவோம். அவருக்கு முடியல, மார்க்கத்தை சொல்வதிலிருந்து அவரை யாராலையும் தடுக்க முடியல, மீறி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே உஸ்மான் அவங்க என்ன பண்றாங்க, அவரை நாடு கடத்துறாங்க. நீங்க மதீனாவில் இருக்கக்கூடாது, எந்த ஊர்லயும் இருக்கக்கூடாது, ஊருக்கு அப்பாலமாக ஒரு காட்டு பகுதியில் எங்கேயாவது போய் நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். கட்டளையிட்ட உடனே அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து விடுகிறார் அபூதர் அல் கிஃபார். இது சம்பவமா ஒரு முறை கேட்கிறாங்க, ஊரை விட்டு வெளியே வந்து ரபதா அப்படின்ற ஒரு இடத்துல போய் இருக்கிறார், அது ஒரு காட்டு பகுதி, சரிங்களா, யாரும் இல்லாத தனியான ஒரு இடம், அங்க போய் இருக்கிறார். அங்க போய் இருந்தா அங்க வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஏங்க எதுக்குங்க நீங்க ரபதாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே யாரு, சஹாபா காலத்துக்கு பிந்தியவர்கள் தாபிகள் வந்து கேட்கிறாங்க. கேட்டா இவர் சொல்றாரு, அமீருல் முக்மினீன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, என்ன போக சொன்னாங்க, நான் வந்துட்டேன். ஏங்க சொன்னா நீங்க பாட்டுக்கு வந்துடுவீங்களா, இந்த மாதிரி காட்டுல வந்து கஷ்டப்படுறீங்கன்னாக்கா இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கருத்து கால்கள் மெலிந்த அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் அவருடைய வாக்குக்கும் அவருடைய கட்டளைக்கும் நீங்கள் கீழ்ப்படியணும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தலைவரும் சொன்னா அதுக்கு நாம கீழ்ப்படியணுமா இல்லையா, ஊரை விட்டு போன்னு சொன்னாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரபதாங்கிற ஊர்லயே இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு மரண நேரத்தை அடைகிறார்கள், யாருமே கிடையாது, அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்க, யாருமே இல்லையே, உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், உங்களை கஃனிடுவதற்கு எந்த ஆடையும் இல்லை, உங்களை தஃபன் செய்வதற்கு எனக்கு எந்த ஆற்றலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அவர்கள் கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை மறுபடியும் நினைவுபடுத்துறாங்க. இது நான் ரசூலுல்லாஹ்வோட ஒரு சபையில உட்கார்ந்திருந்தேன், என் கூட கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களில் ஒருவர் மரணிப்பார், மரணிக்கக்கூடிய வேலையில் யாரும் இருக்க மாட்டார்கள், ஆனால் அவரை அந்த இறுதி சடங்கு செய்வதற்காக, கஃனிடுவதற்கு, தஃபன் செய்வதற்கு, ஜனாதாவை தொட வைப்பதற்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னதுல இருந்து என் கூட இருந்தாங்கல்ல, என் கூட இருந்த எல்லாருமே மௌத் ஆயிட்டாங்க சொல்றாரு அபூதர் அல் கிஃபார் சொல்லிட்டு, என் கூட இருந்த எல்லாருமே மௌத் ஆயிட்டாங்க, ஆனா யாரும் இந்த மாதிரி தனியா மௌத் ஆகல சொல்றாரு. யாரும் தனியா மௌத்தாகல, ஊர்ல மௌத்தானாங்க, கூட்டத்துல மௌத்தானாங்க, என்னோடு அன்றைய சபையில் இருந்த எல்லோரும் மௌத்தாகி விட்டார்கள், நான் விரும்புகிறேன் அந்த ஒருவன் நான் தான் அந்த ஒருத்தன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, யம்ஷி வஹதா, அபூதர் அல் கிஃபார் தனியாக வந்தார். மார்க்கம் என்பது இதுதான், யாரும் இல்ல, ஊர்ல ஒட்டு இல்ல, உறவு இல்ல, தனியா மார்க்கம் மட்டும் துணையோடு இருந்தால் நிற்கக்கூடிய துணிவு நமக்கு இருக்கும். அபூதர் அல் கிஃபாரை போன்று அந்த துணிவு நமக்கு வரும்.
ஈமான் வந்துருச்சா சொல்லணும், நான் தௌஹீது ஜமாத்து தான், நான் தௌஹீதுக்காரன் தான், நான் நஜாத்துக்காரன் தான், நான் வஹாபி தான், என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு போ, அல்லாஹ்வுடைய ஏக இறைவ கொள்கையை ஏற்று நடக்கக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஊருக்கு முன்னாடி சொல்லக்கூடிய திராணி நமக்கு இருக்குதா? இருக்குதாங்க இல்லையே. அங்க போன ஒரு வேஷம், இங்க போன ஒரு வேஷம், இவங்க கூட பேசினா நான் ஹமே துமாரா இருப்பேன், இங்க போனா நான் உங்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை, இது மார்க்கத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மை கிடையாது. தனியாக நின்ற கொள்கையை சொல்லிக் கொண்டே இருந்தார். இது இருக்குதா இன்னைக்கு? கொள்கையா அப்படின்னா என்ன நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு தாயை கூப்பிடுங்க, பயான் பண்ண வச்சிடலாம். தெரிந்த கொள்கை, அவருக்கு தெரிந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம், அதை மட்டும் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. தண்டனைக்குள்ளானார். யாரினால்? அமீருல் முக்மினீன் சொல்றாங்க, ஊரை விட்டு போயிருங்க, ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது, மக்கள் நீங்க பயங்காட்ட ஆரம்பிச்சு, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சொல்லி அனுப்பப்படுகிறார்கள். ரபதாவுக்கு போய் தனியாக இருக்கிறார்கள். மரண வேலையில் கூட அல்லாஹ்வின் தூதருடைய இந்த செய்திகளை நினைவு கூர்ந்தவராக சொன்னாங்க. யம்ஷி வஹரா, தனியாக வருவார், யமூத்து வஹரா, தனியாக மரணிப்பார், தனியாகவே இவர் எழுப்பப்படுவார்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் என் சார்பாகத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை கூட ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அபூ அல் கிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாக திளைத்து நின்று மார்க்கப்பற்றோடு மக்களுக்கு மார்க்கத்தை அதிகம் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக, அதே நேரத்தில் இறுதி வரை இஸ்லாமோடு ஈமானோடு வாழ்ந்து மரணித்த நல்லடியார் அபூ அல் கிஃபாருடைய வரலாற்றை கேட்கக்கூடிய நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய உறுதியான மார்க்கத்தில் உறுதியாக நின்று அதே மார்க்கத்தில் மரணிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காத பாகியத்தை எல்லா கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும் இன்னும் வல்ல ரஹ்மானாக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவன் நிறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நாளை முதல் ஒற்றை